வரும் தேர்தலை எப்படி சார் பார்க்குறீங்க? வரும் தேர்தலை இது திமுக கூட்டணியை வீழ்த்துகின்ற தேர்தலாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு மக்களாட்சியை அமைக்கின்ற தேர்தலாக அமையும். அது அவருடைய ஆசையை சொல்றாரு. ஆனால் நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சி மீது மிகுந்த கோபத்திலையும் வருத்தத்திலையும் இருக்காங்க. அதனால அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியாக அமையும். பொறுத்திருந்து பாருங்க. அதிமுகவினுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. நீங்களும் அதே கருத்தை வலியுறுத்தி வரீங்க, உண்மைதானா அது? பழனிசாமி தலைமையில் புரட்சி தலைவர் கண்ட வெற்றி இயக்கம், அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு நாளொரு மேலேயும் பொருளொரு வண்ணமாக பலவீனமாயிட்டு வருது. அதனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் பழனிசாமிகிட்ட ரெட்டையில இருக்குங்கிறத காரணம் சொல்லி தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று புரட்சி தலைவரின் நினைவு நாள் என்று நான் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். 2026 அதிமுக ஆட்சி அமையும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஓபிஎஸ்ல இருந்து சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, அதுக்கு சாத்தியம் இருக்கா? என்னுடைய கருத்து, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி, அதில் அம்மாவின் தொண்டர்கள் இணைந்து அந்த ஆட்சியை உருவாக்குவோம் என்பதுதான் எனது. வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அதை தான் சொன்னேன். பழனிசாமி தலைமையில் நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமாக அது பலவீனமாயிட்டு வருதுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் டிடிவி தினகரன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. டெல்லி எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. அந்த ஒருங்கிணைப்பு பணியில கிங் மேக்கரா நீங்க இருக்கீங்களா? டெல்லிக்கு நான் போனது எனது தனிப்பட்ட முறையில் ஒரு பயணம். நான் என்றைக்கு கிங் மேக்கரெல்லாம் இருந்ததில்லை. நான் சாதாரண தொண்டன் தான். ஆனால் அம்மாவுடைய தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் அனைவர்களும் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். எம்ஜிஆர் நினைவு நாளை எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருத்த முடியாதுன்னு தலைவர் பாடியிருக்காரு. அதுபோல சுயநலத்தில் இருக்கிற பழனிசாமி ஒன்று திருந்தணும் அல்லது திருத்தப்படணும், இல்லை திருத்தப்படுவார். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவினுடைய கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பல எதிர்ப்பு இருக்கு. இல்லை, அம்பேத்கர் பற்றி மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தனது கருத்தை மறுபடியும் தெளிவாக அவர் சொல்லிட்டாரு. அதனால அந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன்.